இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Panasonic Lumix S5 ஓட அன்பாக்சிங் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோ ஷாட் பார்த்துருப்பீங்க, நல்லா இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நான் இதை பற்றி ரொம்ப பெருசாலாம் பேச விரும்பலை. இப்போது இந்த கேமை அன்பாக்ஸ் பண்ணலாம் வாங்க. இன்னும் ஒரு கேப் கொடுத்துருக்காங்க, வச்சில்த்திங்கன்னா வந்துடும். அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். செம்மையாக இருக்குப்பா. இங்கே வருங்க, சில டப்பாலாம் பார்த்துன்னு தூக்கி போட்டுருன்னு தோணும். இது அப்படி தோணலை. பேப்பரில் நான் படித்ததில்லை, யாராவது படிக்கிறாங்கன்னு தெரில. ஓகே, இருக்க போகிறேன். இது அழகாக இன்னொரு பையில் போட்டு கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல. ஓகே, வேறு என்னென்ன இருக்குன்றதை அப்படியே பார்ப்போம். வாரண்டி பேப்பர்ஸும், பேட்ரி, சார்ஜர், தேவையில்லாதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சிடலாம். Panasonic Lumix S5ஓட பாடி 2200 mAh கொண்ட ஒரு பேட்ரி. பின்னு இருக்குது, இங்கேயும் பின்னு இருக்குது. இதுக்கு 2 பின்னு தெரில, பட் இட்ஸ் ஓகே. இதில் பார்த்தோன்னா ஒரு சார்ஜர் ஹெட் கொடுத்துருக்காங்க. லுக் லைக் நம்ம மொபைல் சார்ஜர் மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா USB 3.0 லைக். இந்த பக்கம் பார்த்தோம்னா டைப் சி. USB ஃபீமேல் மவுண்டோட போட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு, சார்ஜிங் டக் பார்த்தீங்கன்னா டைப் சிக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பேட்ரி எடுத்து லைட் எரியுது, அது தூக்கி ஓரம் போட்டுடலாம். கேமரா பாடி பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சிரிப்பு கலுக்குன்ட்டு நல்ல கிரிப்புங்க இது. ஓகே, பேட்ரி எடுத்து போட்டு வேரி ஆங்கிள் நீங்கள் வந்து வ்ளாக் பண்ணுறீங்கன்னா கூட இப்படி வச்சு நீங்கள் வ்ளாக் பண்ணிக்கலாம். லோவர் ஆங்கிள் ஷார்ட் பண்ணாலோ டாப் ஆங்கிள் ஷார்ட் பண்ணாலோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிஸ்பிளே ஒயிட் பேலன்ஸ்க்கு ஒரு பட்டன், ஐஎஸ்ஓக்கு, எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷட்டர் கிளிக்கு ஒரு பட்டன், ஷட்டர் கிளிக்கு ஒட்டிய ஒரு டயல் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் கட்டவரல் இந்த இடத்துல கிரிப் ஆகிற இடத்துல ஒரு டயல் கொடுத்துருக்காங்க. மூவி ரெக்கார்டுக்கு ஒரு பட்டன் இருக்குது, ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை ஒட்டியே நம்ம கண்ட்ரோல் மெனு கொடுத்துருக்காங்க. மேனுவல், ஸ்போர்ட்ஸ் மோட், ஆட்டோமேட்டிக், ப்ரோக்ராம், ஐஏன்னு சொல்லிட்டு இன்டெலிஜென்ஸ் அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 கஸ்டம் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் SNQ அண்ட் வீடியோக்கான ஒரு மேனுவல் மோட். மெமரி கார்டுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 மெமரி கார்டு போடலாம். ஒரு ஸ்லாட்டில் UHS2வும் இன்னொரு ஸ்லாட்டில் UHS1 யூஸ் பண்ண முடியும். மெனுவோட ஒட்டியே பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டேட்டிங் டயல் இருக்கும். அந்த ரொட்டேட்டிங் டயலை ஒட்டியே டாப், டவுன், லெஃப்ட், ரைட்டுன்னு சொல்லிட்டு 4 டைரக்ஷன் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நடுவில் மெனுவார் செட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன இடத்துல எப்படி யோசிச்சு இதை வச்சாங்கன்னே தெரில. ஜாய்ஸ்டிக், அதாவது 4 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க ஜாய்ஸ்டிக் மாதிரி. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ப்ளே பட்டன் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்தோம்னா லைவ் வியூவை வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோம்னா சிங்கிள் ஷாட்டு, ஹை ஸ்பீட் கண்டினியூஸ், அதுக்காகவே ஒரு டயல் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா லென்ஸ் கேப் அண்ட் லென்ஸ் ஓப்பனுக்கான பட்டன் இருக்குது. இங்கே ஒரு கஸ்டம் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைக் போர்ட் கொடுத்துருக்காங்க, ஹெட்செட் போர்ட் கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக இதிலே கூட சார்ஜ் போடலாம் போல இருக்குது. இல்லைங்க, மைக்ரோ HDMI கொடுத்துருக்காங்க. ஒஸ்ட்டு. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு Canon 77Dயில் கூட ஃபுல் HDMI கொடுத்துருக்காங்க. காசு கட் ஆஃப் பண்ணுன்றதுக்காக. இப்படி இல்லாமல் பண்ணும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் ஃபோக்கஸ், கண்டினியூஸ் ஆட்டோ ஃபோக்கஸ், மேனுவல் ஃபோக்கஸ்க்கான ஒரு டயல் கொடுத்துருக்காங்க. அந்த டயலுக்குள்ளேயே அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸோட என்னென்ன மெனுஸ்லாம் வேணுமோ, ஸ்கொயர் மட்டும் இல்லைன்னா நேரவான ஒரு பேத் மட்டும்ன்ட்டு அதில் இவங்க ஒரு 7-8 வெரைட்டி கொடுத்துருக்காங்க. ட்ரிச்சியில் இருக்க யூனிவர்சல் ஷாப்பில் தான் நான் வாங்கினேன். நல்ல பெஸ்ட் ப்ரைஸ்க்கு அவங்க பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் அவங்களோட சர்வீஸ் சூப்பராக இருந்துச்சு. வெறும் கேம் பாடி வாங்கிச்சு என்னங்க பண்ணுறது, லென்ஸ் வேணும்ல. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 24-205 f4OIS 50mm 1.8 Panasonicோட 2 நேட்டிவ் லென்ஸஸோட அன்பாக்சிங் வீடியோவை அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லூமிக்ஸ் பற்றின அடுத்தடுத்த வீடியோஸ், அடுத்த டீட்டெயில்டான ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரும். நான் உங்கள் உதயவன் ஃப்ரம் VID ஃபோட்டோகிராஃபி. தேங்க்யூ.